இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமேன். பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் அடுத்த வகுப்புக்கு போக அவர்களை தகுதிப்படுத்துவது எக்ஸாம் முறையின் மூலம்தானே. அதுபோல ஒருவர் வேலைக்காக முயற்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு வைக்கும் இன்டர்வியூ மூலம் அந்த வேலைக்கு அவர்களை தகுதிப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, உலக பிரகாரமாய் இருக்கிற இவைகளுக்கு ஒரு நியமனம் இருக்குமானால், அழிவே இல்லாத என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவன் அவர் மூலமாய் நமக்கு கொடுத்துள்ள இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழும்போதுதான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை தேடி வாசியுங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை அதிகமாய் வாசிப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன். God bless you all.